டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் வெற்றி பெறவோ ஹோர்முஸ் நீரிணையை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆயில் ஏற்றுமதிக்கு ஏற்றவாறு பாதுகாப்பாக ஏற்படுத்தி கொடுக்கவோ அமெரிக்காவினால் இயலாது என்கின்ற நிலை இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணைக்கு தங்களுடைய கப்பல்களை செல்ல விடாமல் தடுத்து புதிய ஒரு வழியை தேடுவதில் மத்திய கிழக்கு நாடுகள் அதி தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்து விட்டன. இதற்காக புகழ்பெற்ற 7 பெரும் பைப் லைன்களை பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தவிர அரபு எமிரேட்ஸ் தன்னுடைய நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்கின்ற ஆயிலை இரட்டிப்பாக அதிகரிப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றது. இப்பொழுது 1.8 பில்லியன் பீப்பாய்கள் ஒரு நாளைக்கு உற்பத்தி நடைபெறுகின்றது. இது மேலும் 1 மடங்கு அதிகரிக்க இருக்கின்றது. இந்த தடைகளை தவிர்ப்பதற்கும் வேறு வழியால் வருகின்ற ஆயில் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்குவதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படுகின்ற விக்கலை தடுக்கலாம் என்றும் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக அரபு எமிரேட்ஸ் தன்னுடைய நாட்டின் துறைமுகங்களை மிகவும் பெரிதாக புதிய துறைமுகங்களை அமைக்க ஆரம்பித்திருக்கின்றது. டிபி வேர்ல்ட், கல்ஃப் டெய்னர் ஆகிய 2 நிறுவனங்கள் இந்த துறைமுகங்களை அமைப்பதில் அதி தீவிரமாக ஈடுபட்டு இருக்கின்றன. இந்த முயற்சியானது ஈரானிடமிருந்து தப்பி பிழைப்பதற்கான அமெரிக்காவின் வழியில் செல்லாத தங்களுடைய சுய முயற்சியாக செய்கின்றார்கள். ஆனால் இது வெற்றி பெறுமா இல்லையா என்பது தொடர்பாக டென்மார்க்கினுடைய ஓஹூஸ் பல்கலைக்கழகத்தினுடைய மத்திய கிழக்கு விவகார நிபுணர் உதவி பேராசிரியர் மோர்டன் வல்பியோனுடைய ஆய்வறிக்கை தொலைக்காட்சி சேவை 2 வெளியாகி இருக்கின்றது. இவர் குறிப்பிடுகின்றார், இந்த மாற்று ஏற்பாடு மூலமாக இந்த நாடுகள் இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லுகின்ற ஒட்டுமொத்த எரிபொருள் அளவில் 45% அந்த வழியால் செல்லாமல் மாற்று வழியின் மூலமாக கொண்டு செல்வதற்கான முயற்சியில் வெற்றி பாதையை நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கும் ஆபத்து இருக்கின்றது என்கின்றார் அவர். ஏனென்றால் இந்த பாதைகள் ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள், ஈரானினுடைய ஏவுகணைகளினுடைய எல்லையில் தான் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை தவிர்த்து அதை ஆள் நடமாட்டம் இல்லாத சூனிய பகுதியாக இவர்கள் மாற்றுவார்களாக இருந்தால் ஈரான் உறங்கிக் கொண்டிருக்காது. இப்பொழுது இந்த நாடுகளின் மீது தாக்குதலை நடத்துகின்ற ஈரான் இவர்களுடைய மாற்று வழி குழாய்கள் மூலமும் தாக்குதலை நடத்தும். அதேவேளை ஈரானினுடைய நிழல் குழுக்கள் பெருமளவில் இருக்கின்றார்கள். இந்த ஆயுததாரிகளினால் இந்த பைப் லைன்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும். எனவே இவர்களினால் ஒரு இராணுவ ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தாமல் ஈரானிடமிருந்து தப்பி பிழைக்க முடியாத சூழ்நிலையே இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். அதேவேளை அமெரிக்காவிடம் செல்வார்களாக இருந்தால் 20% பாதுகாப்பு கட்டணத்தை அமெரிக்கா கோருகின்றது. அதைவிட இந்த எரிவாயு குழாய்களை அமைத்து விடுவது லாபகரமானதாக இருப்பதனால் இவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சவுதியினுடைய ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன், அதுபோல எமிரேட்ஸினுடைய பைப்லைன் என்பன இருந்தாலும் கூட செங்கடல், ஹோர்முஸ் நீரிணை ஆகியவற்றில் இந்த புதிய பைப்லைன்கள் மூலமாக வருகின்ற ஆயில் செங்கடல் மூலமாக கொண்டு செல்லப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே செங்கடலில் கப்பல்களில் இந்த பைப்லைன் மூலமாக ஆயில் பாய்ச்சப்படுகின்ற பொழுது அந்த கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்லுகின்ற பொழுது பெப் மெண்டிஸ் பகுதியில் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் வரும். எப்படி ஹோர்முஸ் நீரிணை தொண்டை குழி போல இருக்கின்றதோ அதுபோல செங்கடல் பகுதியில் ஏமனுக்கு அருகில் இருக்கின்ற இந்த நீரிணை பகுதி அதே தொண்டை குழி போல இருக்கின்றது. ஈரான் ஹவுதி ஆயுததாரிகளை வைத்து அந்த இடத்தில் செல்லுகின்ற கப்பல்களை தாக்குகின்ற பொழுது ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றது. அந்த வழியும் அடைக்கப்படும். ஈரானை பொறுத்தவரையில் ஹோர்முஸ் நீரிணையையும் அடைத்து ஏமன் பகுதியில் இருக்கின்ற இந்த பெப்பல் மெண்டிஸ் பகுதியையும் அடைக்குமாக இருந்தால் உலகத்தினுடைய ஏற்றுமதி முழுவதும் முற்றாக ஸ்தம்பித நிலையை அடைய வேண்டி வரும். இது பெரும் ஆபத்தாக இருக்கும். எனவேதான் இந்த மாற்று ஏற்பாடானது எந்தளவு தூரம் வெற்றி பெறும் என்று குறிப்பிட முடியாது. இருப்பினும் இவர்கள் இந்த வழியை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் இந்த மாற்று வழி ஏற்பாடுகள் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இந்த நாடுகளுடன் இணைந்தும் இருக்கின்றன. எனவே இந்த இக்கட்டான முட்டு நிலையை விடுவிப்பதற்கு ஐரோப்பா உட்பட உலக நாடுகள் பெருமளவில் முயற்சிகளை எடுக்காவிட்டால்
ஏற்பட்டால் பாரதூரமான விளைவுகளே ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நிலையில் ஈரானை முடக்கினால் போதாது, ஹவுதி ஆயுததாரிகளை முடக்கினால் போதாது, ஈரானிடம் பணத்தை வாங்கி தாக்குதல் நடத்தும் துணை குழுக்களை முடக்கியாக வேண்டும். அதற்கான பணி நேற்று பிரிட்டனில் ஆரம்பமாகி இருக்கின்றது. பிரிட்டனில் இருந்து இஸ்ரேலினுடைய வழிபாட்டு தலங்கள், ஜெபம் செய்யும் இடங்கள், இஸ்ரேலினுடைய கலாச்சார நிலையங்கள், அவர்களுடைய ஆம்புலன்ஸ் வண்டிகள் மீது தொடர்ந்தேர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை தீமூட்டுவது யார் என்று தெரியவில்லை. ஆனால் ஈரானிடமிருந்து நிதியை பெற்ற குழுவினர் திரைமறைவில் இருந்து தங்களை அடையாளப்படுத்தாமலே இந்த தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். இப்படியான தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைய வாய்ப்புகள் உண்டு. ஈரானினுடைய கரங்கள் வீழ்ச்சியடைகின்ற பொழுது, ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டை அவர்கள் இழக்கின்ற பொழுது, ஐரோப்பாவில் இருக்கின்ற தங்களுடைய ஆயுத குழுக்களை அவர்கள் தூண்டி விடுவார்கள் என்று பிரிட்டன் கருதுகின்றது. இதனால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற புதிய சட்டத்தின்படி ஈரானினுடைய இந்த துணை குழுக்களில் ஈடுபடுவோர், இதனுடைய வன்முறை நடவடிக்கைகளுடன் தொடர்புடையோர், ஈரானினுடைய இந்த நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவோர் என்று சகலரும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அத்தோடு சிறை தண்டனை 14 வருடங்கள் வரையான சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுடைய தாக்குதல் பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது. ஆம்ஸ்டர்டாமில் இஸ்ரேலிய நிலையங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களும், அமெரிக்காவில் பல இடங்களில் தாக்குதல்களை நடத்த இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு இருப்பதுமாக இவர்களுடைய வலையாக்கம் பெரிதாக இருக்கின்றது. இந்த வலையாக்கத்தை முடக்கியாக வேண்டி இருக்கின்றது. ஆகவே காசாவில் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரை கொன்று அங்கிருந்து வரும் கடும்போக்குவாதத்தை அழித்தல் வேண்டும். அதன் பின்னர் அங்கு பிரச்சனை தீருமா என்றால் இல்லை, லெபனானுக்குள் இறங்க வேண்டி இருந்தது. அங்கு பிரச்சனை தீருமா என்றால் இல்லை, ஹவுதி ஆயுததாரிகளுக்காக ஏமனில் இறங்க வேண்டி இருந்தது. அங்கு பிரச்சனை தீருமா என்றால் அதுவும் இல்லை, ஐரோப்பாவில் உப ஆயுத குழுக்களை அழிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்படி ஈரான் எந்த விதத்திலும் தன்னை வெற்றி கொள்ள முடியாதவாறு பலவேறு விதைகளை நீண்ட காலமாக போட்டு ஆழமாக வேரூன்றி இருப்பதனால் இப்போது எதையுமே செய்ய முடியாத நிலையில் இட்டுமுட்டான ஒரு நிலைக்குள் வந்து நிற்கின்றது விவகாரம் என்பதை இந்த சட்டம் காட்டுகின்றது. இது போன்ற சட்டங்கள் ஐரோப்பா முழுவதிலும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஐரோப்பாவில் இருக்கின்ற முக்கியமான ஈரான் ஆதரவு அமைப்பு ஒன்று தாங்கள் இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பு என்று பெருமையாக கூறியிருந்ததும் இவர்களும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது. எனவே ஈரான் தொடர்பான ஐரோப்பிய நடவடிக்கைகளுக்கு கடுமையான சட்டங்கள் பாய இருக்கின்றன. பிரிட்டன் இஸ்ரேலுக்கு எதிராக பாய்கின்ற பொழுது சமகாலத்தில் ஈரானுக்கு எதிராகவும் பாய முயற்சி எடுத்திருக்கின்றது. இதேவேளை இந்த பிரச்சனை காரணமாக சீனாவினுடைய பொருளாதாரத்தில் பலத்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டின் 2வது காலாண்டு பகுதியில், அதாவது 4 to 6 மாதம் வரையான கால பகுதியில் சீன பொருளாதாரம் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடையவில்லை. 4.5% வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்த்தார்கள். 4.3% வளர்ச்சியே ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சிக்கான இந்த வீழ்ச்சிக்கு இந்த பின்னடைவானது சீனாவினுடைய பொருளாதாரத்தில் சமீப காலத்தில் மிக பாரிய பின்னடைவாக இருக்கின்றது. இதற்கு என்னதான் காரணம்? ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கின்ற கச்சா எண்ணெய் பிரச்சனை, அதாவது தங்களுடைய நாட்டிற்கு வெளியில் நடைபெறுகின்ற அரசியல் பிரச்சனைகள் ஏற்றமும் இறக்கமுமாக இருப்பதனால் தங்களால் அதை நிர்வகிக்க முடியாது இருப்பது சீன பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும், இரண்டாவதாக எதிர்காலம் எப்படி வருமோ என்கின்ற அச்சம் இப்பொழுது சீன மக்களினுடைய மனங்களை பிடிக்க ஆரம்பித்து விட்டது. இதனால் அவர்கள் தங்களுடைய எதிர்கால செலவுகளை குறைத்து பணத்தை சிக்கனமாக செலவிடுகின்ற காரணத்தினால் உள்நாட்டு சந்தையானது வளர்ச்சி பெறவில்லை. மக்கள் பணத்தை செலவிட பயப்படுகின்றார்கள். சீனாவினுடைய ரியல் எஸ்டேட் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. அதனுடைய எழுச்சியும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இத்தகைய காரணங்களினால் சீனாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியான ஒரு இடத்திற்கு சென்றிருக்கின்றது. உலக பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு சீனா என்கின்ற பகாசுர நாட்டை பாதித்திருப்பது போல மற்ற நாடுகளையும் பாதிக்க ஒரு நொடி எடுக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உலக நாடுகள் முழுவதும் இறங்கி ஒரு தீர்வை காணாத வரையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இந்த பிரச்சனையை உலக நாடுகள் தீர்க்குமாக இருந்தால் இதுபோல தீர்க்கப்பட முடியாத தைவான் உள்ளிட்ட பல பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றையும் தீர்க்க வேண்டிய நிலை வரும். இது ஒன்றில் இருந்து ஒன்றாக பற்றி செல்லுகின்ற சம்பவங்களாகவே இருக்கும். இவற்றில் எதையுமே தீர்க்க முடியாது, மறுபடியும் திரும்பி வந்து நிற்கும் என்பதே இதுவரையான நிகழ்வாக
இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.